அதுதான் சார் எல்லாருமே சொல்றாங்க. திமுகவோட பேர்ல தான் சங்கீதா விஜய் அவர்கள் இந்த கேஸ போட்டிருக்காங்க. அதுவும் கரெக்ட்டா எலக்ஷன் டைம்ல போட்டிருக்காங்க. திமுக குடும்பத்துல இருக்க ஒரு பெண் தான் இதுக்கு காரணம்ன்ற மாரி சில பேர்லாம் அவங்க கருத்துக்கள சொல்றாங்களே. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் அறிவுகட்டத்தனமான பேச்சு. எது செய்தாலும் மோடி தான் என்று ஸ்டாலின் சொல்வது போல. என்ன நடந்தாலும் மோடி தான். மோடி தான் எங்களுக்கு பணம் தர மறுத்து. நிதி கமிஷன் நம்முடைய பணத்தை பகிர்கிறது. 41% மாநிலங்களுக்கு வர வேண்டும் என்றால் அந்த பணம் பகிர்ந்து வருகிறது. பெட்ரோலிலே உனக்கு பாதி வரி என்றால் உனக்கு வருகிறது. பத்திரப்பதிவு முழுவதும் உனக்கு என்றால் வருகிறது. அவன் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு உள்ள பணத்தை உனக்கு தரமாட்டேன் என்று சொன்னால் அது நியாயம். ஏனென்றால் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் திட்டத்துக்கு தான் செலவழிக்கப்பட வேண்டுமே தவிர தேசிய கல்வி என்பதற்காக ஒதுக்கப்பட்டால் தேசிய கல்வியை நீ ஏற்றுக்கொண்டால் தான் அந்த பணம் 1800 கோடி ரூபாய் உனக்கு வரும். தேசிய கல்வியை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பணம் உனக்கு வராது. விஸ்வகர்மாக்களுக்காக 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பது என்று பல கோடி ரூபாயை ஒதுக்கினார். நீ அந்த வாக்குகள் எல்லாம் 22 ஜாதியும் மோடிக்கு போட்டு விடும் என்று சொல்லி அந்த பணத்தை வாங்க மறுத்தாய். அதை பற்றி வெளியே பேசுவதில்லையே ஏன்? அவர் இங்கே உள்ள கைவினை தொழிலாளர்களுக்கு இந்தியா முழுவதும் கொடுக்கிறார். அவர்கள் பொற்கொள்ளர், இரும்பு கொள்ளர், மண்பாண்டம் செய்கின்றவர், தச்சு வேலை செய்கின்றவர் எல்லோருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார். அதை அவன் வாங்கி கொண்டால் உனக்கு என்ன வந்தது? நீயும் இன்னொரு 5 லட்சம் ரூபாய் கொடு. விஸ்வகர்மா ஜாதி பேரால் கொடுக்கிறார். ஜாதி தொழிலை செய்ய ஊக்குவிக்கிறார். இப்பொழுது நீ கொடுத்தாயே அவன் அந்த ஜாதி தொழிலை செய்கிறானா இல்ல மண்பாண்டம் செய்வதை விட்டு வெளியே வந்து விட்டானா? தச்சு தொழில் செய்வதை விட்டு வெளியே வந்து விட்டானா? நீ பேரை மட்டும் மாற்றிக் கொண்டாயே தவிர கைவினை தொழிலாளர்களுக்காக வழங்குகிறேன் என்று சொன்னாயே தவிர வந்த பணத்தை ஏன் மறுத்தாய்? ஏன் அந்த பணத்தை நான் மறுத்தேன் என்று வெளியே சொல்ல வெட்கப்படுகிறாய்? ஆகவே எல்லாவற்றுக்கும் மோடி தான் காரணம் என்று ஸ்டாலின் சொல்வது போல எல்லாவற்றுக்கும் ஸ்டாலின் தான் காரணம் என்று விளங்காதவர்கள் சொல்கிறார்கள். சரியான அரசியல் பார்வை நம்முடைய நாட்டில் இல்லை. அதை உண்டாக்குவதற்குரிய தலைமைகள் இல்லை, அறிஞர்கள் இல்லை, யாரும் இல்லை. ரொம்ப கேவலமான படித்த இளைஞர்கள் மிகுந்திருக்கின்ற காலத்தில் கேவலமான அரசியல் தமிழ்நாட்டிலே நடக்கிறது. இல்லாவிட்டால் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண் பலகாலமாக பிரிந்திருக்கிறார். என்ன அவர் மோதி பார்த்திருக்கிறார், சண்டையிட்டு இருக்கிறார். விட்டு விட்டு வா, இதுவரை நடந்தது கூட பரவாயில்லை. ஒரு பெண்ணை நாம் அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு பெண் வேறொருவனோடு போனால் போட்டும் நடந்த வாழ்க்கையை மறந்து விடுகிறேன் வா என்று சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த பெண் சொல்லுகிறாள் பாருங்கள், நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், வா இனிமேலாவது நாம் சேர்ந்திருப்போம் என்று சொன்னால் எதற்கும் வரவில்லை என்றால் அந்த பெண் வழக்குக்கு போகிறாள். அவளுடைய கோபம் அவளுக்கு, அதை விட்டு விட்டு அந்த பெண்ணுடைய கோபம் அவருக்கு, அதை விட்டு விட்டு இதை திமுக தூண்டியது என்ற அறிவான பேச்சா என்று கேட்கிறேன்.